ஓம் ஆதித்யாய நமக. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். ஜாதகப்படி இதை பார்த்து செய்யாவிட்டால் தொழிலோ வேலையோ சரியாக அமையாது. இப்ப இந்த தலைப்புல தான் நான் இதுல பேசியிருக்கேன். நிறைய பேருக்கு வேலை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமையாது. சில பேருக்கு எந்த தொழில் செஞ்சாலும் எதுவுமே சரியா வராது. எந்த தொழில் செஞ்சாலும் அதுல லாஸ் ஆகிட்டே வரும். எதுலயுமே ஒரு முன்னேற்றம் இருக்காது. சில பேரு தொழில்லாம் செய்வாங்க. அதுல எந்த வளர்ச்சியும் இருக்காது. ஏதோ வருமானம் வரும். திரும்ப அந்த தொழில செஞ்சுட்டு இருப்பாங்க. சில நாட்கள்ல அந்த தொழிலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டாதுன்னா, அதுல கடன் வாங்கி அப்படியே ஏதோ சமாளிச்சுக்கிட்டு ஓட்டிட்டு இருப்பாங்க. மத்தபடி நல்ல ஒரு வளர்ச்சி இருக்காது. அதேபோல வேலைக்கு சில பேர் முயற்சி பண்ணி வேலைக்கு போய் சேருவாங்க. வேலை பார்க்குற இடத்துல வேலை பிடிக்காது. வேலை விட்டுட்டு வேற வேலைக்கு போவாங்க. அந்த வேலையும் பிடிக்காது. இப்படி வேலையும் மாறி மாறி போனாலும், அதுவும் அவங்களுக்கு சரிப்பட்டு வராது. அ அப்ப அவங்களுடைய வருமானம் ரொம்ப பாதிக்கப்படுது. வருமானம் பாதிக்கப்பட்டாலும் வாழ்க்கையில பல நிலைகள் உங்களுக்கு பாதிக்கப்படும். சில பேர் பார்த்தீங்கன்னா, பின்னால வேலை, தொழில்லாம் சரியா அமையக்கூடாது அப்படிங்கிற அமைப்பு இருக்கிறதுனால, சின்ன வயசுலயே அவங்க படிக்கும்போதே அவங்க படிப்பையே தடுத்திருக்கும். அவங்க கூட படிச்சவங்கலாம் நல்லா வேலைக்கு போயிருப்பாங்க. படிச்சு இன்ஜினியரா அந்த மாரி நல்ல பெரிய வேலையில இருப்பாங்க. ஆனா, அவங்களோட நல்லா படிச்ச இவரு, நல்ல வேலைக்கெல்லாம் போறது அமைப்பு இல்லாதுங்கிறதுனால, அந்த படிப்பையே இவருக்கு தடுத்திருக்கும். ஏதோ ஒரு குடும்ப சூழ்நிலையோ, இல்ல இவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த படிப்ப அவர் முடிக்க முடியாம இருந்திருக்கும். நல்லா படிச்சிருப்பாங்க. இன்ஜினியரிங்லாம் படிச்சிருப்பாங்க. அ அதேபோல பெரிய வேலைக்கு போறதுக்காக நல்ல ஹை குவாலிஃபிகேஷன்லாம் படிச்சிருப்பாங்க. ஆனா, அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ண முடியாம அவங்களுக்கு தடுத்துரும். ஏன்னா, பின்னால இவங்களுடைய லைஃபு, வேலை, வருமானம் இதெல்லாம் தடுக்கணுங்கிறதுக்காகவே இந்த மாரி கல்வியிலேயே தடுத்துரும். இது நெறைய பேருக்கு புரியாது. நம்ம சரியா படிக்கல. அதனால தான் நம்மளுடைய படிப்பு கம்ப்ளீட் ஆகல. அதனால தான் நம்மளுக்கு வேலை இதெல்லாம் சரியா அமையல அப்படின்னு நெனைப்பாங்க. ஆனா, அது அப்படி கிடையாது. வேலை அமையக்கூடாதுங்கிறதுனால கல்வியை தடுத்திருக்கோம். ஆனா நல்ல நாலேட்ஜ் இருக்கும். நல்ல மத்தவங்களுக்கெல்லாம் பாடம் எடுக்கிற அளவுக்கு, டியூஷன் எடுக்கிற அளவுக்கு நாலேட்ஜ் இருக்கும். ஆனா அவங்களால தடுத்துரும். அவங்கள பாஸ் பண்ண விடாது. எந்த இதையும் அவங்க முழுசா கம்ப்ளீட் பண்ண முடியாம தவிச்சுட்டு இருப்பாங்க. அதேபோல ஒரு சிலர் பிசினஸ் பண்றேன் அப்படின்ட்டு போவாங்க. பிசினஸ்ல அவங்களுக்கு லாஸ் ஆகும். அது பிசினஸ்ல ஏ டூ இசட் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. பிசினஸே தெரியாதவங்கலாம் எந்த பிசினஸோ ஏதோ ஒண்ணு ஆரம்பிச்சு, இவர் கூட நண்பர்களா இருக்கவங்க ஜெயிச்சு பல லட்சங்கள், கோடிகள்னு சம்பாரிச்சு வாழ்க்கை நிலை உயர்ந்துகிட்டே இருக்கும். காரு, வீடு அதுன்னு வாழ்க்கை வசதிகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு காலகாலத்துல எல்லாமே நடக்கும். இப்படி தொழில், வேலை இதெல்லாம் பாதிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, திருமண வாழ்க்கை பாதிக்கும். ஏன்னா திருமணங்கிறது சில பேருக்கு நல்ல வேலை, தொழில் இல்ல அப்படின்னாவே திருமணம் சரியா அமையாது. ஏன்னா அதுக்கு பொண்ணு கிடைக்கிறதோ, இல்ல மாப்பிள்ளை கிடைக்கிறதோ, அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய போராட்டமாயி, சில பேருக்கு திருமணம் ஆகாமலே போயிட்டுருக்கும். ஏன்னா சரியான வேலை இல்ல, தொழில் இல்ல, வருமானம் இல்ல அப்படிங்கிறதுனால, நெறைய கஷ்டங்கள அனுபவிச்சுட்டு இருக்க மாரி இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, நல்ல குடும்பத்தில நல்ல எல்லா உதவிக்கும் எல்லா வகையிலயும் துணை இருக்கிறதுக்கு நல்ல அப்பா, அம்மா, நல்லா படித்த சகோதர, சகோதரிகள், அதேபோல உறவினர்கள் எல்லாமே துணை இருக்கும். இவுங்க எத கேட்டாலும் செஞ்சு குடுக்குறதுக்கு எல்லாம் துணையா இருப்பாங்க. ஆனா, இவுங்க எல்லார்ட்டயும் கெட்ட பேர் வாங்குவாங்க. ஏன்னா, ஒரு வேலைக்கு போறதுக்கு இவங்களுக்கு சரியா அமைப்பு இருக்காது. அப்ப எல்லாரும் இவர் மேல வெறுப்பாகுற மாரி இருக்கும். அதேபோல பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு பிசினஸ் பண்றதுக்கு பணமே இருக்காது. ஆனா, இவங்களுக்கு பிசினஸ் பண்றதுக்கெல்லாம் பணம் ஈஸியா கிடைக்கும். எல்லாமே உறவினர்களோ, நண்பர்கள்லாம் உதவி செய்றதுக்கு நெறைய குடுக்குறதுக்கெல்லாம் ஆள் இருப்பாங்க. பணம் கிடைக்கும். எல்லாத்தையும் வாங்கி இவரு லாஸ் பண்றதுனால, இவருக்கு இவரு மேல எல்லாரும் வெறுப்பாவாங்க.
இவரு எத வாங்குனாலும் சரியா பண்ண மாட்டாரு. சரியா செய்ய தெரியாது. அப்படிங்கிற மாரி ஒரு இது வந்துரும். ஆனா உண்மையிலே ஒரு மிகப்பெரிய திறமைசாலியா இருப்பாரு. எல்லா விஷயமும் தெரியும். மத்தவங்களுக்கு அறிவுரை சொல்ற அளவுக்கு ஏ டூ இசட் விஷயம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. இவ்வளோ விஷயம் தெரிஞ்சவரு இவர் வாழ்க்கையில எல்லாத்துலயும் வேலையோ, தொழிலோ எதுலயுமே தோத்துக்கிட்டே இருப்பாரு. அதற்கான காரணம் வந்து மூல காரணம் என்ன அப்படின்னு ஜாதகத்த பார்க்கணும். ஜாதகத்துல பார்த்தா எல்லாமே தெரியும். ஜாதகத்துல இவருடைய அந்த தொழில்ல சொல்லக்கூடிய 10ஆம் இடம் முடக்கு ராசி, முடக்கு நட்சத்திரம் அதுல இருந்ததுன்னா, அது இவருக்கு வந்து பெரிய ஒரு கஷ்டத்த குடுத்துரும். இவர் வாழ்க்கையே முடக்கி வச்சுரும். பல விதங்கள்ல. அந்த 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துல முடக்கு நட்சத்திரம் வந்து, அது முடக்கு ராசியாகி அந்த அதிபதி, அந்த நட்சத்திரத்துல இருக்க கிரகங்கள் எல்லாமே இவருக்கு பிரச்சனைய குடுக்க ஆரம்பிச்சுரும். இவர் எந்த முயற்சி பண்ணாலும், என் என்னதான் இவருடைய திறமைய காட்டினாலும், கடைசியா இவர் தோல்வி அடைகிற மாரியே இருக்கும். இத வந்து நெறைய ஜாதகர்கள் வந்து ஜாதகம் பார்க்கையில புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இது புரியாமலே நெறைய பேர் போராடிக்கிட்டே இருக்காங்க. பெரிய போராட்டமா இருக்கும் வாழ்க்கையில. ரொம்ப ஈஸியா இத ஜாதகத்த பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். இப்ப ஜாதகத்துல முடக்கு ராசிய பத்தி எல்லாரும் பேசுறாங்க. முடக்குங்கிறது எப்படி வருது? அப்புட்ன்னா, அது சூரியன வச்சு நம்ம பார்க்குறோம். ஏன் சூரியன வச்சு பார்க்குறோம்னா, சூரியன் வந்து ஆத்ம காரகன். இந்த ஆத்மாங்கிறது ஒவ்வொரு பிறவியிலயும், முற்பிறவியில எப்பயோ தொழில், வேலை சம்பந்தமான விஷயங்கள்ல நடந்த தவறுகளுக்கு, இவருக்கு அந்த ஆத்மா வந்து ஒவ்வொரு ஜென்மத்திலயும் இந்த தொழில், வேலை விஷயத்துல பெரிய கஷ்டத்த குடுத்துட்டு இருக்கும். ஏன் அந்த சூரியன வச்சு பார்க்குறோம்னா, அது ஆத்மகாரகன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா, ஒவ்வொரு பிறவியிலயும் உடலு, உருவம் வந்து மாறும். பிறவிகள் மாறும். ஆனா, இந்த ஆத்மா வந்து மாறாது. ஆத்மா வந்து ஒரே அந்த கர்ம கணக்குக்கு தகுந்த மாரி தான் உடல்ல எடுக்கும், உருவமும் இருக்கும். அத வச்சு பார்க்கும்போது, இந்த சூரியன வச்சு தான் அந்த இவருக்கு முடக்கா எது வருது, முடக்கு ராசி நட்சத்திரமா எது வருதோ, அது வந்துகிட்டே இருக்கும். அப்ப அத துல்லியமா கண்டுபிடிச்சு, இந்த ஜாதகர் வந்து தொழிலு, வியாபாரத்துக்கு மிகப்பெரிய தடையா இருக்கக்கூடிய இந்த ராசி நட்சத்திரத்துக்கு உரிய கோயிலுக்கு, இவரு ஜாதகப்படி எப்படி எந்த கோயிலோ, அந்த கோயில்ல போய் சரியான வழிபாடு செய்யும்போது, இவருடைய முடக்கு அங்க உடையும். அதுக்கப்புறம் இவருடைய தொழிலோ, வேலையோ சிறப்பா இருக்கும். அதுவரையும் இந்த தொழில், வேலை இந்த விஷயங்கள்ல இவருக்கு ஒரு பெரிய போராட்டத்த குடுத்து, அவர் வாழ்க்கையே ஒண்ணுமில்லாம பண்ணிட்டு இருக்கும். இது ஜாதகம் பார்க்கையில அது எவ்வளவு நட்சத்திர பலங்கள்ல இருக்கு. முடக்கு நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய அந்த கிரகம்னு வச்சீங்கன்னா, அந்த வீட்டு அதிபதி பல கோணங்கள்ல பார்க்க வேண்டியது இருக்கும். இது எங்கெல்லாம் பாதிக்கணும்னு தெரியும். அதுக்கு மொத்தமா அந்த நட்சத்திரம் இப்ப முடக்குங்கிறது சூரியன்லேருந்து எண்ணி வர மாரி மூல நட்சத்திரம் வரையும் பார்க்கணும். அந்த மூல நட்சத்திரத்துக்கு அடுக்குல இருந்து இந்த சூரியன்லேருந்து மூலம் வரையும் பார்த்த நட்சத்திரம் எத்தனையோ, அந்த நட்சத்திரத்துல இருந்து இப்ப மூலத்துக்கு அடுத்து பூராடம் வரும். பூராடத்திலிருந்து எத்தனாவது நட்சத்திரம் வருதோ, அந்த நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்துக்குரிய கோயில். அப்படி போய் பார்க்கணும். அந்த கோயில்ல போயி இவர் வழிபாடு அந்த முறைப்படியான வழிபாடு. இப்ப எந்த கிரகம் இருக்கோ, அந்த கிரகத்துக்கு உரிய கோயில். அந்த கோயிலுக்குள்ள இருக்க எந்த கடவுள இவர் வணங்குனா, இவருடைய பிரச்சனை சரியாகும். அப்படிங்கிறத தெரிஞ்சு, இவரு அத இந்த ஜாதகர் வந்து சரியா செய்யும்போது, இவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பங்கள் ஏற்படும். ஒரு ஜாதகத்துல இவர் எவ்வளோ நாள் எதுலலாம் கஷ்டப்பட்டாரோ, அந்த பிரச்சனைகள்லாம் ஒரு முடிவுக்கு வந்துரும். இவருடைய முடக்கு உடைஞ்சிரும் அங்க. இதுதான் வந்து ஒரு ஜாதகத்துல பார்க்க வேண்டிய முறை. இப்ப ஜாதகத்துல நம்ம பார்த்துட்டு ஒரு 6 மாசம் கழிச்சோ, 1 வருஷம் கழிச்சோ இவருக்கு நல்ல நேரம் வந்துரும். திசா புத்தி மாறிரும். அப்படி மாறும்போது இவருக்கு நல்ல நேரம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஆமா, அந்த திசா புத்தி வரும்போது கொஞ்சம் நல்ல விஷயங்கள் நடக்கும். முடக்கு இருந்தா
முடக்குக்கு தகுந்த மாரி சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். ஆக ஊகன்னு வந்துராது. ஆனா, அந்த திசாபுத்தி மாறிச்சுன்னா, திரும்ப இவரு அதாள பாதாளத்துக்கு வருவார். திரும்ப மிகப்பெரிய ஒரு பின்னடைவ சந்திப்பார். அப்ப இவருக்கு வந்து எதுனால இவருடைய ஜாதகத்துல ஒரு விஷயம் பாதிக்கப்படுதோ, அந்த விஷயத்தை இவரு சரி பண்ணாம, இவரு தொடர்ந்துகிட்டே இருந்தா, இது ஜென்ம ஜென்மமா இவருக்கு இந்த ஜாதகருக்கு இருந்துகிட்டு தான் இருக்கும். இப்ப இந்த பதிவுல நான் இப்ப இந்த மாரி சொல்லியிருக்கேன். தொழிலோ, வேலையோ சரியா அமையாது. இதை பார்த்து செய்யலனா அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்ப இத பார்த்து செஞ்ச பிறகு, இவருக்கு தொழில், வேலை ஒரு சிறப்பான நிலைக்கு போகும். வாழ்க்கை நிலையே ஒரு திருப்பமா வந்துரும். மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிய நோக்கி போகும். இவரு எதுலலாம் தடைப்பட்டாரோ, அந்த விஷயங்கள்லாம் சரியாயிட்டே வரும். பொதுவா ஜாதகத்த மீறி அ யாரும் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சிட முடியாது. ஜாதகத்துல எந்தெந்த அமைப்பு இருக்கோ, அத பார்த்து அதுக்கு தகுந்த மாரி தான் நம்ம வந்து வாழ்க்கைய நடத்த முடியும். இப்ப ஒருத்தருக்கு இந்த ஜாதகத்துல வந்து அ ஒரு விஷயம் பாதிக்குது. இப்ப தொழில், வேலை பாதிக்குதுன்னா, அதை சார்ந்து ஒரு வருமானம் பாதிக்குது, திருமணம் பாதிக்குது, குடும்பம் பாதிக்குது. இது மாரி அவருக்கு பல விதங்கள்ல பிரச்சனைகள் உண்டாகும். இப்ப ஒவ்வொரு பிரச்சனையா இவரு போய் சரி பண்றதோட, அத்தனை பிரச்சனைக்கும் மூல காரணம் எது? எது வந்து அவர முடக்கி வைக்குது? அப்படிங்கிறத பார்த்து அத சரி பண்ணணும். அப்படி சரி பண்ணும்போது தான், ஒவ்வொரு ஜாதகருக்கும் அவங்க வாழ்க்கையில வந்து ஒரு நல்ல ஒரு வெளிச்சம் கிடைக்கும். வெளிச்சம் அப்படின்னு சொல்றது, அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். ஏன்னா, இந்த வாழ்க்கையில வந்து வருமானம் வந்துங்க ரொம்ப முக்கியமானது. வருமானங்க இல்லன்னா எதுவும் பண்ண முடியாது. சொந்த காசோ, இல்ல அப்பா, அம்மா சேர்த்து வச்ச சொத்தோ, அல்லது பரம்பரையிலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானமோ, அது ஓரளவுக்கு தான் காப்பாத்தும். ஒவ்வொரு மனுஷனும் அவருடைய உழைப்பினால, அவருடைய முயற்சியினால சம்பாதிக்கிற பணம் தான் அவருக்கு வந்து வாழ்க்கைய நல்லபடியா ஒரு சிறப்போட வச்சிருக்கும். இது இல்லாதவங்கள யாரும் மதிக்கவே மாட்டாங்க. இப்படி இவரு மதிக்காதது மட்டும் இல்ல, இவர யாரும் நம்பவும் மாட்டாங்க. ஏன்னா, இவருடைய வாழ்க்கையே சரியில்லாம இருக்கும். பல விஷயங்கள்ல இவர் வாழ்க்கை சரியில்லாம இருக்கும். அப்படி இருக்கும்போது, எவ்வளவு பணம் இருந்தாலும், சொத்துக்கள் இருந்தாலும், இவருக்குன்னு என்ன இருக்கு? இவருக்கு என்ன திறமை இருக்கு? இவரு வாழ்க்கையில எந்த அளவுக்கு ஜெயிச்சிருக்காரு? அப்படிங்கிறத தான் எல்லாரும் பார்ப்பாங்க. இப்படி இந்த பதிவுல நான் சொன்ன விஷயங்கள நீங்க யோசிச்சு பார்த்தா தெரியும். நெறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு. நெறைய பேரு இந்த செவ்வாய், சனி சேர்ந்திருந்தா அவங்களுக்கு தொழில் பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மைதான். ஆனாலும் அதை விட நுணுக்கமா ஜாதகத்த பார்க்கும்போது, இந்த முடக்கம் ஏற்பட்டிருந்தா நிச்சயமா தொழில், வேலை வந்து ரொம்ப பாதிச்சிரும். அதனால இழப்புகளோ, ரொம்ப கஷ்டங்களோ சந்திச்சுக்கிட்டு இருக்கவங்க, இப்ப இந்த பதிவ பார்த்துட்டு, ஜாதகத்த பார்த்து, இந்த முடக்கம் சம்பந்தமான விஷயங்கள அதுவும் தொழில் சம்பந்தமா முடக்கம் இருந்ததுன்னா, கண்டிப்பா இத வந்து சரி பண்ணிருங்க. இத சரி பண்ணா தான் வாழ்க்கை வந்து சிறப்பா இருக்கும். இந்த பதிவுல நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு புடிச்சிருந்தா, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதேபோல இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழ இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.